என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. அது பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீ. இது வானத்தின் வாசல் ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. When we commit our work unto the Lord, He will bless it. He will support to the success of the work. நீங்கள் செய்யக்கூடிய பணியின் வெற்றிக்கு அவர் உதவி செய்வார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை சொல்ல விரும்புகிறேன். நெகேமியா. அல்லேலூயா. நெகேமியாவுக்கு முன்பாக பெரிய வேலை இருந்துச்சு. அலங்கத்தை கட்டக்கூடிய வேலை. அந்த வேலையை தடுப்பதற்கு பயங்கர எதிரிகள் இருந்தார்கள். அல்லேலூயா. சன்பல்லாத் என்று சொல்ல, சன்பல்லாத் என்ற வார்த்தை enemy is secret, அந்தரங்க ரகசியமாய் இருந்து இருக்கிற ஒரு எதிரி சன்பல்லாத். தொபியா அவனுடைய வேலைக்காரன், கேசேம், இப்படி சில எதிரிகள் இருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வேலை ஆரம்பித்த போதே வேலையை தடுக்க முற்பட்டார்கள். சன்பல்லாத் he was not an ordinary fellow. அவன் 11 வருஷம் சமாரியாவில் கவர்னர் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது சரித்திரத்தில். he was a great man, aged person. அவனையும் அவரை சார்ந்த மக்கள் நெகேமியா அலங்கத்தை கட்டக்கூடாதபடிக்கு தடையாக இருந்தார்கள். but he brought everything to God by prayer. எவ்வளவாய் தடை செய்தார்களோ அப்பொழுது அவன் என்ன செய்தான் சொன்னாச்சுன்னா, ஸ்தோத்திரம் 4:9 he made our prayer to unto God. நாங்கள் அந்த வசனம் வாசிங்க. நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம். இரவும் பகலும் ஜாமக்காரர், day and night, watchman against them, day and night. Watchman means literally பாதுகாப்பு. Watchman, day and night prayer warrior. ஜெபித்தோம். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணது, இந்த வேலையை கர்த்தரிடத்தில் ஒப்படைத்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வேலை பெரிய வேலை. எருசலேமை சுற்றிலும் அலங்கம் கட்டுகிற வேலை. அந்த எதிர்ப்புகளின் மத்தியில அந்த வேலை 52 daysல 52 நாளைக்குள்ள the work had finished within 52 days. அல்லேலூயா. 52 நாள்ல அப்படி பெரிய வேலையை சாதிக்க முடியுமா? முடியுமா? முடியவே முடியாது. எதிர்ப்பு இருக்கு. அந்த எதிர்ப்புகளையே சிந்தித்த, ஐயோ அவனுக்கு என்ன பதில் சொல்வது, இன்றைக்கு செய்ததை ராத்திரி இடித்து போட்டு விடுவார்களோ, இப்படியெல்லாம் பயம் இருந்தது. ஆனாலும் வேலை கர்த்தரிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த வேலையை குறித்து சொல்றாங்க. இந்த லென்த் ஆஃப் த வால் இஸ் 2.5 மைல் இருந்து 3.5 மைல் நீளம் உள்ளது. ஹைட் சொல்றாங்க 40 இருந்து 60 அடி உயரமானது. 3 அடி அகலம், 3 அடி அகலம் என்று சொல்றாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்ல. இப்போ இடிந்து விழுந்த பகுதி தான். இப்போ ஒரு 3 அடி அகலம், ஒரு 40 to 50 அடி உயரம், ஒரு
3 மைல் சுற்றளவில் அந்த அலங்கம் கட்டப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அந்த அலங்கத்தில் 8 வாசல், 36 வாட்ச் டவர், 36 வாட்ச் டவர். இவைகளெல்லாம் 52 நாள்ல நடப்பது கூடுமா? இன்றைக்கு இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி இருந்தாலும் இஸ் இட் பாசிபிள்? அது முடியுமா? முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது நெகேமியாவின் காலம் என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல அது கிடையாது. இன்றைக்கு பெரிய கிரைன்லாம் வந்திருக்கு, அப்படியே தோண்டும், குழி தோண்டி செய்யலாம். அன்றைக்கு எல்லாமே மேனுவல் ஒர்க், இயந்திரங்கள் அன்றைக்கு பயன்படுத்தவில்லை. ஆனாலும் அந்த வேலை கர்த்தருடைய கையில் ஒப்படைக்கப்பட்ட போது, when the work was committed to God, God inspired the people to do the work. அங்கே இருந்த மக்களை ஆண்டவர் ஏவினார். வேதத்தில் above 40 different type group of people joined the work. 45க்கு மேற்பட்ட குழுவினர் அதில் இணைந்தார்கள். அல்லேலூயா, நீங்க வாஸ்தவ டீம் ஒர்க் வாஸ் ஹெல்ட் தேர். அங்க ஒரு கூட்டு ஒர்க் வேலை நடந்தது. வேலை பார்த்தீங்கன்னா ஆசாரியர்களும் பிரபுக்களும், யாரு? ஆசாரியர்கள் பிரபுக்கள், ஹை பிரீஸ்ட் அண்ட் ரூலர்ஸ், men and women, servant and tradesmen, rich people and poor people, aged people and young people work together in the task of rebuilding the wall of Jerusalem. எல்லா தரப்பட்ட மக்களும் ஒருங்கிணைந்து செயல்படுத்தினார்கள். ஆண்டவர் எல்லாரையும் ஏவினார். இளைஞர்களை ஏவினார், ஏஜ்டு பீப்புளை ஏவினார். ஆசாரியர்கள் பலி செலுத்துவது அவருடைய பணி. ஆனா அதையெல்லாம் விட்டு அவர்களும் கட்டட வேலைக்கு இறங்கினார்கள். அல்லேலூயா, பெண்களும் ஆண்களும், ஸ்தோத்திரம். அருமையான ரிச் பீப்புள் அண்ட் புவர் பீப்புள், சர்வன் அண்ட் ட்ரேட்மேன்ஸ் எல்லாரும் ஒருங்கிணைந்து வேலை பணிந்தார்கள். வேலை 52 நாள்ல எதிர்ப்புகளின் மத்தியிலே ஆச்சரியமாய் நடந்தது. அல்லேலூயா, ஆண்டவருடைய கையில ஒப்புவிக்கப்பட்ட வேலை. ஏன் நான் எத்தனை வேலையை ஒப்படைச்சு பார்த்துட்டேன், எனக்கு நடக்கலையே என்று நீங்கள் நினைக்க கூடாது. உண்மையாக ஒப்படைங்கள். வேலை வரும்போது எல்லாம் துரிதமாய் நடக்கும். அல்லேலூயா, ஜெபத்தின் மூலமாய் நீங்கள் செய்யும் வேலையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அற்புதமான வழிகளை திறப்பார். அல்லேலூயா, ஒவ்வொருவரும் வேலை செய்தார்கள். ஒவ்வொருவரும் அவரவர் ஸ்தானத்தில் பணி செய்தார்கள். எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. God was with them. God controlled all of them. They were not alone doing the task. எல்லாம் அற்புதமாய் நடந்தது. அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.